நீ எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் ஆனோல கவின். தூங்கிட்டே இருந்த எப்படி? சுடர், எனக்கு மத்த சப்ஜெக்ட்னா ஓகே, ஆனா மேக்ஸ் சுத்தமா வர மாட்டேங்குது. மேக்ஸ் புக்கை ஓபன் பண்ணா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் தான் வருது. எதுவுமே நமக்கு வராதுன்னா இல்ல கவின். நாம தான் அதை எப்படி வர வைக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். நான் உனக்கு அது எப்படின்னு சொல்றேன். இங்க பாரு கவின், நம்மனால எதை புரிஞ்சுக்க முடியலையோ அது மேல நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம். அதனால நமக்கு பிடிச்ச ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிற ஒரு விஷயத்தை வச்சு நாம அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணா கண்டிப்பா நமக்கு அது புரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், உனக்கு டிராயிங் ரொம்ப பிடிக்கும்ல? ஆமா. அந்த டிராயிங்க வச்சு நீ ஈஸியா மேக்ஸ் புரிஞ்சுக்க முடியும். டிராயிங்கை வச்சு எப்படி மேக்ஸ் புரிஞ்சுக்க முடியும்? முடியும் கவின். இப்ப நான் சொல்றத கவனமா பாத்துக்கோ. இங்க பாரு, இதுதான் a+b² ஃபார்முலா. மேக்ஸோட பேசிக்கே இதுதான். இப்ப நீ இதை எப்படி டிராயிங் வச்சு புரிஞ்சுக்கிறதுன்னு நான் சொல்லி கொடுக்கறேன். இங்க பாரு, இது என்ன? ஏ. இந்த ஏ பாக்க எப்படி இருக்கு? டால்பின் நோஸ் மாதிரி இருக்கா? ஆமா சுடர், அப்படிதான் இருக்கு. அப்போ டால்பின் ஃபேஸ் ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ இது ஸ்கொயர். இந்த ஸ்கொயரை பார்க்க எப்படி இருக்கு? ஸ்னேக் படம் இருக்கிற மாதிரி இருக்குல்ல? அட ஆமா. சோ ஸ்கொயருக்கு ஸ்னேக்கையும் ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்து இந்த பி. இந்த பிய பார்க்க எப்படி இருக்கு? பிடி சார் விசில் மாதிரி இருக்கா? அட ஆமா, ஆ, விசில் மாதிரியே தான் இருக்கு. அப்போ பிய விசில்னு ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்து ஸ்கொயர் என்ன? ஸ்னேக். சூப்பர் கவின். இப்ப அந்த டால்பின் நோஸ் மேல ஒரு ஸ்னேக் இருக்கு, கரெக்டா? கரெக்ட். அதே மாதிரி இந்த விசில் மேலயும் ஒரு ஸ்னேக் இருக்கு. சரி, இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு சிம்பிள் இருக்குல்ல, அது என்னன்னு உனக்கு தெரியும்ல? இது பாக்க எப்படி இருக்கு? ஹாஸ்பிடலோட சிம்பிள் மாதிரி இருக்கா? இத ஹாஸ்பிடல் சிம்பிள்னு மைண்ட்ல வச்சுக்கோ. இப்போ இந்த டால்பின் ஃபேஸும் ஸ்னேக்கும் ஹாஸ்பிடல் போகுது. இது a²+. அதே மாதிரி இந்த விசிலும் ஸ்னேக்கும் ஹாஸ்பிடல் போகுது. இப்போ இது என்ன? b²+. அவ்வளவுதான் கவின். இதுதான் மேக்ஸ். இப்போ உனக்கு புரியுதுல? ஆமா சுடர், மேக்ஸ் இப்போ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நீங்க பேசிட்டு போனதெல்லாம் வச்சு பார்த்தா அட்லீஸ்ட் 35 மார்க்காவது எடுக்க வைப்பீங்கன்னு பார்த்தேன். 23 மார்க் தான் எடுத்திருக்கான். அன்னைக்கு கவினுக்கு படிப்பு வரலன்னு சொன்னப்போ 4 லட்சமா பதில் சொல்றேன்னு சொன்னீங்கல்ல, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? இவனுக்கெல்லாம் கூட உட்காந்து சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்ல, கையில புக்க கொடுத்து எழுதி பாஸ் ஆகுன்னு சொன்னா கூட இவனால பாஸ் ஆக முடியாது. இவனுக்கு படிப்பே வராது. இதுக்கப்புறம் கவின் இந்த ஸ்கூல்ல கண்டினியூ பண்றது ரொம்ப கஷ்டம். இல்ல சுடர், நான் நல்லா தான் எழுதிருந்தேன். உன்கிட்ட கூட சொன்னேன்ல நான் நல்லா தான் எழுதிருக்கேன்னு. இல்ல கவின், நீ டென்ஷன் ஆகாத. நான் உன்னை நம்புறேன், சரியா? போதும், நிறுத்து கவின். என்ன டிராமா கிரியேட் பண்றியா? எக்ஸாம் வரும்போது படிக்காம படுத்து தூங்கிட்டு நல்லா தான் எழுதுனேன்னு சொன்னா உனக்கு மார்க்ஸ் வந்துருமா? சார், நீ பேசாத சுட. எல்லாம் நீ கொடுத்த இடம் தான். அவன் குழந்தை அது இதுன்னு சப்போர்ட் பண்ணல, இப்ப அவனுக்கு எதுலயுமே பயம் இல்லாம போச்சு. இதுக்கப்புறமும் சும்மா இருக்க முடியாது. உன்னை ஒரு நல்ல போர்டிங் ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்து விடுறேன். உனக்கு இந்த ரெகுலர் ஸ்கூல்ல செட்டே ஆகாது. எப்படியும் எழில் உங்க ஸ்கூல்ல இருந்து நிறுத்திட்டு ஏதாச்சும் ஒரு போர்டிங் ஸ்கூல்ல சேர்த்து விட்டுருவாரு. சார், எந்த நேரத்துல என்ன பேசுறீங்க? நம்ம பிள்ளைங்க மேல நாமளே நம்பிக்கை வைக்கலன்னா அப்புறம் அவன் படிக்கலனா படிக்கல, எனக்கு படிக்க வரலன்னு சொல்லிருவான். இந்த தடவை அவன் நல்லா எழுதிருக்கான். என்கிட்ட சொல்லும் போது அவன் அவ்வளவு நம்பிக்கையா சொன்னான். போதும், நிறுத்துறியா? நீ கவினுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நடிக்கிறத இதோட நிறுத்து. அபி, என்ன பேசுற? நான் நடிக்கிறேனா? ஆமா,
டாடி நாங்க எல்லாரும் ஒண்ணா இருக்கிறது உனக்கு பிடிக்கல. டாடி கிட்ட இருந்து எங்களை பிரிக்கணும் தானே நீ இதெல்லாம் பண்ற. எனக்கு நல்லாவே தெரியும். நானா? அபி என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? இல்ல டாடி, உங்களுக்கு தெரியாது. கவினுக்கு ஒழுங்கா படிக்க வராதுன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். மிஸ் வார்ன் பண்ணும்போது கூட சுடர் ஒழுங்கா பேசியிருந்தா இவ்ளோ பிரச்சனையும் வந்திருக்காது. மிஸ் கிட்ட தேவையில்லாம சேலஞ்ச் பண்ணி அவங்களோட ஈகோவை ஹர்ட் பண்ணி கவினை தேவையில்லாம ஃபெயில் ஆக வச்சு அசிங்கப்படுத்துன்ற எல்லாமே உங்ககிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு தான். என்ன அபி இப்படி எல்லாம் பேசுற? கவின் யாருங்கறத ப்ரூவ் பண்றதுக்கு தானே இதெல்லாம் பண்ண. அத புரிஞ்சுக்காம என்னென்னமோ பேசிட்டு இருக்க. நான்லாம் நல்லா புரிஞ்சுட்டு தான் பேசுறேன்.